ஹாய் மக்களே! சின்னஞ்சிறு கிளியே சீரியல் ஜூன் 11, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. திவாகர் குழந்தை இல்லைன்னு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணெல்லாம் பார்த்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ஜெயந்தி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் போது, நீ இந்த வீட்டை விட்டு சீக்கிரமே போக போற, நீ ரோட்ல எடுத்து போய் பிச்சை எடு, இனிமேலு நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உனக்கு சீக்கிரமே டைவர்ஸ் கொடுத்து இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்புறேன் நான் திவாகர் சொல்றான். அப்போ அவ காலை பிடிச்சி கெஞ்சுறா, திவாகர் காலை ஜெயந்தி, இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு குழந்தை பெற்று தரேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி திவாகர் காலை பிடிச்சிக்கிட்டு விடாம கெஞ்சுறா. அப்போ திவாகர் கேட்காம காலாலே அவளை எட்டி வச்சு தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் கிருபாட்ட காலை பிடிச்சி கெஞ்சுறா, நான் குழந்தை பெத்துறோம் மாமா, நான் கொஞ்சம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, இது மாதிரி 2வது கல்யாணம்லாம் பண்ணிக்க வேணாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கும் போது அவனும் கண்டுக்காம போயிடுறான். இதெல்லாம் பார்த்து தீனதயாளன் உறைஞ்சு போய் உட்காந்துருக்காரு. கர்ணா அப்பதான் அவங்க வீட்டுக்கு வரான். அப்போ இந்துகிட்ட கேட்கறான், என்னாச்சு, எதுக்கு தரகர் வந்தாரு, சித்ராக்கு மறுபடியும் மாப்பிள்ளை பாக்குறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, சித்ராக்கெல்லாம் ஒண்ணு மாப்பிள்ளை பார்க்கல, உங்க அண்ணன் திவாகருக்கு தான் குழந்தை இல்லைன்னு 2வது கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு பார்த்திருக்காங்க, ஏதோ ஒரு ஜோஷியர் வந்து சொன்னதை கேட்டுக்கிட்டு அடுத்த கல்யாணம் பண்ண ரெடி ஆயிட்டாரு அந்த திவாகரு, குழந்தை பிறந்தாதான் அவருக்கு நல்ல நேரம்னு சொல்லியிருக்காங்களாம், அதனால இன்னொரு கல்யாணத்துக்கு உங்க கிருபா அண்ணன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு திவாகர் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ஐயா எதுவும் சொல்லலையா அப்படின்னு தீனதயாளனை கேட்கறாரு. அவர் சொன்னார், இவங்க எங்க 2 பேரும் கேட்கறாங்க, அவங்க என்ன சொன்னாலும் இவங்க 2 பேரும் கேட்கற மாதிரி இல்ல அப்படின்னு இந்து சொல்லிட்டே இருக்கும்போது இந்து கேட்கறா, நீ இப்பயும் அவங்கள எதுவும் எதிர்த்து பேச மாட்டல்ல அப்படின்னு கேட்டே இருக்கும்போது அவன் இன்னும் ஒண்ணுமே சொல்ல முடியாம நின்னுட்டு இருக்கான். நீ இன்னமும் உங்க அண்ணனுக்கு விசுவாசம் கடமை அப்படின்னு நின்னுட்டு இருக்க போறியா, இல்ல நீ ஜெயந்தி அக்கா பக்கம் நிக்க போறியா, அவங்க தானே உன்னை தம்பி மாதிரி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் ஒண்ணுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் இப்ப கோவமா எங்க போறான்னு இந்து நினைச்சிட்டு இருக்கா. அப்போதான் அங்க ஜெயந்தி கிச்சன்ல நின்னுகிட்டு வருத்தப்பட்டு இருக்கா, இத்தனை வருஷமா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவோ அசிங்கப்பட்டேன், இவரு இப்போ என்னன்னா இந்த குழந்தை இல்லாத ஒரு காரணத்தை காட்டி என்னையே ஒதுக்கி வைக்க பாக்குறாரு. இந்து ஒரு நாள் கேட்டா, இவர் மேல ஏன்க்கா இவ்வளவு பாசமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நானே அவள்கிட்ட சொன்னேன், இத்தனை வருஷமா குழந்தை இல்லைனா கூட என் புருஷன் இன்னொரு பொண்ண தேடி போனதில்ல அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருந்தா. ஆனா இவரே இப்படி பண்ணிட்டாரு, இனிமேலு இன்னொரு பொண்ண இவரு கல்யாணம் பண்ணிக்க போறத என் கண்ணால பாக்கணுமா, என்னால எப்படி பார்க்க முடியும், இந்த வீட்டை விட்டு எப்படி என்னால போக முடியும், இன்னொரு பொண்ணு கூட வாழ்றதையும் என்னால பார்க்க முடியாது, இனிமேலு நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ பாட்டில் எடுத்துட்டு விஷத்தை குடிக்க போறா. அப்பதான் கருணா கரெக்டா வந்து அந்த நேரத்துல அந்த பாட்டில் தட்டி விட்டுறான். என்ன நீங்க இப்படி பண்ணிட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது கருணா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறான். அப்பதான் இந்து சொல்றா, ஏன்க்கா இது மாதிரி எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் நம்ம இதே மாதிரி முடிவுக்கு போகக்கூடாது, ஏன்க்கா இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, எப்படி இந்து என்னால சும்மா இருக்க முடியும், இவர் என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நிக்கிறாரு, எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு வருத்தப்பட்டு அழுவுறாங்க ஜெயந்தி. அதுக்கு கருணா சொல்றான், அண்ணி நான் அண்ணங்கள்ட்ட பேசுறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவங்கள்ட்ட பேசி ஒரு முடிவு பண்றேன் இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் திவாகரும் கிருபாவும் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. இவன் போகவும், அண்ணன் ஏன் அண்ணன் இந்த மாதிரி முடிவு பண்ணீங்க, அண்ணிய யோசிச்சு பாருங்க ஒரு தடவை, இந்த சுச்சுவேஷன்ல அண்ணி மனநிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி அப்படின்னு பேசும்போது கருணா சொல்றேன் திவாகர்ட்ட, அண்ணி கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லும்போது, இத்தனை நாளா குழந்தை பெத்துக்காதவ இனிமேல் தான் குழந்தை பெத்துக்க போறாளா, போடா இங்க இருந்து அப்படின்னு கத்துறான். அவன், நீ எதுக்குறா, நீலாம் வேலைக்காரன், நீ அதோட இருந்துக்க, வேலைக்காரனா வாழை ஆட்டிட்டு மட்டும் தான் இருக்கணும், எங்க வீட்டு விஷயத்தெல்லாம் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். உடனே அண்ணன் நீங்களாச்சும் சொல்லக்கூடாதான்னு கிருபாவை கேட்கும்போது, டேய் இவன் இங்க நிக்க கூடாது, இவனை வெளில போ சொல்றா அப்படின்னு கத்துறான். அவனால எதுவுமே பேச முடியல, அவனும் வந்துடுறான் கருணாவும். கர்ணா போனதுக்கு அப்புறம் அந்த திவாகர் கிருபாட்ட சொல்றான், பாத்தீங்களா அண்ணன், இந்த கர்ணா நம்ம முன்னாடியே வந்து எவ்வளவு தைரியமா பேசுறான்னு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த இந்து தான், இவன் அந்த இந்து ரூபத்துலதான் வந்து நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கான், அந்த இந்து தான் இவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் சொல்றான், சீக்கிரமாவே இந்த இந்துவையும் கர்ணாவையும் பிரிக்கணும், அப்பதான் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த இந்துவையும் கர்ணாவையும் இனிமேல் சேர விடக்கூடாது, எப்படியாச்சும் பிரிக்கணும்னு சொல்லி திவாகர் கிருபாவை ஏத்தி விட்டுட்டு இருக்கான். மறுநாள் இவனுங்க ஏஞ்சி பொண்ணு பார்க்கறதுக்காக ரெடியாரான். அப்போ வந்து அந்த கிருபா சொல்றான்,
உன்னை பார்த்தா அப்படியே மாப்பிள்ளை மாரியே இருக்க, மாப்பிள்ளை கலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பொண்ணு பார்க்கறதுக்கு போகும்போது தீனதயாளன் தடுக்கிறாரு. நான் உங்கள போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, "ஏன்டா இது மாரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? எதுக்குடா இது மாரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களா? என்ட்ட சொன்னீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த வீட்ட பொறுத்தவரைக்கும் நான் பண்றது தான் முடிவு. நான் எடுக்கிறது தான் முடிவு. இத நான் யாரு எதுவும் என்னன்னு கேட்க மாட்டேன். நான் சொல்றது தான் முடிவு." அப்படின்னு சொல்லி திமிரா பேசிட்டு இருக்கான். அப்ப போய் சுகுணா பேசுறாங்க கிருபா கிட்ட. "இந்த வீட்ல திவாகர் ஜெயந்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், எனக்கு இன்னொரு தங்கச்சி மாரி ஜெயந்தி. அவளுக்கு இது மாரி நம்ம பண்ணக்கூடாது. நீங்களே இது மாரி தப்பு பண்ணலாமா? நம்பளும் ஒரு பொண்ண வச்சிருக்கோம்." அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ப இது மாரி தப்பு பண்ணா நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லங்க. நம்ப குடும்பத்துல இது மாரி நடந்தா நம்ம தாங்கிக்க முடியுமா? சித்ராவுக்கு இது மாரி கல்யாணம் ஆகி, இது மாரி யாராச்சும் பண்ணா நம்ம சும்மா இருப்போமா? நீங்க கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு இந்த கல்யாணத்த நிறுத்திடுங்க." அப்படின்னு சொல்லும்போது கத்துறான். அப்பதான் சொல்றா, "உனக்கு என்கிட்டயே இவ்ளோ தைரியமா பேசுற அளவு தைரியம் எப்படி வந்துச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி அவள திட்டுறான். அடிக்கிறதுக்கு போறான். அப்பதான் சொல்றாரு தீனதயாளன், "வேணான்டா, இந்த பாவத்த பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லி. அப்பதான் ஜெயந்தி கால பிடிச்சு கெஞ்சுறா, திவாகர் கால. "ஏங்க, என்னால குழந்தை பெத்து குடுக்க முடியுங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க பொண்ணு பார்க்கலாம் போ வேணாம். என்னால இந்த வீட்டுக்கு விட்டு போக முடியாது." அப்படின்னு கால பிடிச்சு கெஞ்சுறா. அவன் கேட்கற மாரியே இல்ல. அவன் தள்ளி தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே புரியாம எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. இவன் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்றான் திவாகர். அவள புடிச்சு தள்ளி விட்டுர்றான். அப்போ மயக்கம் போட்டு விழுந்துர்றா. "என்னடா பண்ண?" அப்படின்னு கிருபா கேட்குறாரு. "ஒண்ணும் இல்ல, நான் எதுவுமே பண்ணல. அவளே மயக்கம் போட்டு விழுந்துட்டா." அப்படின்னு சொல்லவும், அவள எழுப்புறாங்க எல்லாரும். "யாராச்சும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஃபோன் பண்றான் கருணா. அத பார்த்து முறைக்கிறான் கிருபா. இவனுக்கு ஃபோன் பண்றதா, ஃபோன் பண்ண வேணாமான்னு ஒண்ணுமே புரியலையாம முழிச்சுட்டு இருக்கான் கருணா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!